வணக்கம் நண்பர்களே. சொந்தமா ஒரு கான்கிரீட் வீடு கட்டணும்னு சொல்லின்னு நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய கனவா இருக்கு. அந்த கனவை நனவாக்க ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. முன்பு வீடு கட்ட ரூபாய் 3,50,000 வரைக்கும் வழங்கப்பட்ட அந்த நிதி உதவி தற்பொழுது 5,00,000 உயர்த்தப்பட்டிருக்கு. அந்த திட்டம் தான் வெற்றி வீடு திட்டம். இந்த திட்டத்துக்கு கீழே யாருக்கெல்லாம் கிடைக்கும் மற்றும் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், தகுதிகள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறை உள்ளிட்ட தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவலை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலிகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்புக்குள்ள மறக்காம இணைங்க. முதல்ல இந்த திட்டத்துடைய பின்னணியை பற்றி முழுசாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் இருக்கிற ஏழை மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் வழங்குற நோக்கில் பல்வேறு வீட்டு வசதி திட்டங்களை செயல்பட்டு வராங்க. இதற்கு முன்னர் நடைமுறையில் இருந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ரூபாய் 3,00,000 மதிப்பீட்டில் நிதி வழங்கப்பட்டு வந்துள்ளது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா புதிய வெற்றி வீடு திட்டத்திற்கு மூலமாக ரூபாய் 5,00,000 இந்த திட்டத்தோடைய நிதியை அதிகரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தின் கீழ் முதல் ஆண்டிலேயே 70,000 வீடுகளை கட்டுவதற்கு தமிழக பட்ஜெட்டில் 3,500 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. வீடு கட்டுவதில் உள்ள நிதி பற்றாக்குறை, பயனாளிகள் தேர்வு செய்ய ஏற்பட குளறுபடி மற்றும் நில பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகளை தீர்த்து குடிசைகளே இல்லாத கிராமங்களை உருவாக்குறது தான் இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்திற்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் அல்லது குடும்பத்தினர் பெயரில் சொந்தமாக நிலம் இருக்க வேண்டும். அந்த நிலத்திற்குரிய முறையான சட்டப்பூர்வமான பட்டா கட்டாயம் இருக்க வேண்டும். குடிசை வீடு அமைப்பு தற்பொழுது வசிக்கக்கூடிய வீடு ஓலை, வைக்கோல் அல்லது களிமண் சுவர்களுடன் கூடிய முழுமையான குடிசை வீடாக இருக்க வேண்டும். கிராமத்தில் வசிக்கும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய ஏழை எளிய குடும்பங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு ஒரு முக்கியமான ஒரு குறிப்பும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசு புறம்போக்கு நிலங்களில் குடிசை அமைத்து வசிப்பவர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து பயன்பெற முடியாது. சொந்த பட்டா நிலம் இருப்பது மிக மிக அவசியம்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்குன்னு பார்க்கலாம். ஆதார் அட்டைகளுடைய நகல்கள், குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதார் அட்டையினுடைய நகல்கள் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது ஸ்மார்ட் ரேஷன் கார்டுடைய நகல்கள் இணைச்சிருக்கணும். நில ஆவணங்கள், அதாவது நிலத்திற்கான பட்டா, சிட்ரா மற்றும் உரிமை ஆவணங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி வச்சுருக்கணும். அடுத்தது இன்கம் சர்டிஃபிகேட்டோடைய ஜெராக்ஸ் காப்பி வச்சுருக்கணும் தெரிவிச்சிருக்காங்க. வட்டாட்சியர் அலுவலகம் மூலம் பெறப்பட்ட அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டோடைய ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும். அடுத்ததாக வாக்காளர் அடையாள அட்டையோடைய ஜெராக்ஸ் காப்பி இணைக்கணும். உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகத்தோடைய ஃப்ரண்ட் பேஜினுடைய ஜெராக்ஸ் காப்பியை வைக்கணும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுய உறுதிமொழி பத்திரம் தரணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அந்த பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா வேறு எங்கும் சொந்தமாக கான்கிரீட் வீடு இல்லை என்பதற்கான சுய உறுதிமொழியை அந்த விண்ணப்பதாரர் தரணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இதுக்கு இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நேரடியாக விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். தகுதியுள்ள நபர்கள் உங்கள் பகுதியில் உள்ள உள்ளூர் கிராம ஊராட்சி மன்ற அலுவலகத்தை அணுகிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விண்ணப்ப படிவத்தை வழங்குவாங்க. அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை இணைச்சு சமர்ப்பிக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கள ஆய்வு மேற்கொள்ளுவாங்க. ஸோ இந்த கள ஆய்வில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பித்த பிறகு ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி செயலாளர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அடங்கிய சிறப்பு குழுவினர் உங்களுடைய வீட்டிற்கு நேரில் கள ஆய்வு மேற்கொள்வாங்க. இந்த கள ஆய்வு மேற்கொண்ட பிறகு நீங்கள் தற்பொழுது குடிசை வீட்டில் வசிக்கிறீர்களா, உங்களிடம் பட்டா உள்ளதா என்பதை நேரில் உறுதி செய்த பின் தகுதியின் அடிப்படையில் பயனாளிகள் இறுதி பட்டியல் தயாரிக்கப்பட்டு நிதி உதவி வழங்கப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் குடிசையில் வாழ்கிற ஏழை மக்களுக்கு சொந்தமாக தரமான கான்கிரீட் வீடு அமைத்து கொடுக்க இந்த ரூபாய் 5,00,000 உதவித்தொகை மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம்.
உங்கள் கிராமத்தில் தகுதியான ஏழை எளிய மக்கள் அல்லது உறவினர்கள் இருந்தால் உடனடியாக இந்த தகவலை அவங்களுக்கு வந்து பகிருங்க. இந்த திட்டத்தை குறித்த கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.